நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். திருச்சியில் இந்திய பாரம்பரிய வைத்தியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருச்சி திருவானைக்கோவில் நாலுகால் மண்டபம் அருகில் இந்திய பாரம்பரிய வைத்தியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முசிறி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. தமிழ் சித்த மருத்துவத்தை பன்னெடுங்காலமாக பரம்பரையாகவும் குரு பரம்பரையாகவும் செய்து வரும் பாரம்பரிய வைத்தியர்களுக்கு உரிய பதிவு அங்கீகாரம் வழங்க கோரி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கன்னிவாடி இளங்கோவன், தென்காசி கார்த்திக், பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொள்ளாச்சி தேவசகாயம் அனைவரையும் வரவேற்றார். கோவில்பட்டி பாலசுப்பிரமணியம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் நெல்லை கோமதி சங்கர், ஆரணி கோபால், திருச்சி குமரவேல், கோவை பாலமுருகன், மதுரை அபுதாகிர், மதுரை லட்சுமி, குமரி நாகராஜன், நெய்வேலி பவுல், திருச்சி கமல்ராஜ், உடுமலை சூரிய பிரகாஷ், நத்தம் முகமது மீரான், கோவில்பட்டி கட்டபொம்மன், கோவை நிஜிபெஸ்கி, நாகர்கோவில் கிறிஸ்டோபர், தருமபுரி வெங்கடேசன், திண்டுக்கல் அந்தோணிதாஸ், வேலூர் ரீகன் பாபு, ஈரோடு வேலுச்சாமி, சேலம் ரேணுகா, ஈரோடு வர்மா, வேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி பேசினர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஜீவாதார உரிமைப்படி தாசில்தார்கள் கொண்டு கணக்கெடுத்து சான்று வழங்க வேண்டும், அந்த சான்றை வைத்து பாரம்பரிய வைத்தியம் செய்யலாம் என அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கணக்கெடுப்பு எடுத்து புதிய அனுபவம் பெற்ற எங்கள் வாரிசுகளுக்கும் சான்று கொடுக்க வேண்டும் என்றனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முடிவில் திருச்சி குமரவேல் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து பாரம்பரிய வைத்தியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியர்களின் சங்கத்தின் சார்பாக இன்று திருச்சியில் திருவானைக்காவலில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து குழுமியிருக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு அரசுக்கு பாரம்பரிய வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று, தமிழ்நாட்டில் பாரம்பரிய வைத்தியர்கள் இல்லை என்று அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் மூலம் ஒரு கணக்கெடுத்து அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கணக்கின்படி தமிழ்நாட்டில் பாரம்பரிய வைத்தியர்கள் இல்லை என்று அங்கு கணக்கு போனதன் பின்பு பாரம்பரிய வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் போராடி நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொண்டு எங்களை பல்வேறு வகையில் நசுக்க பார்க்கிறார்கள். பாரம்பரிய வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியத்தை ஒடுக்க பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் யானை மேலே நின்று அவர் யோகாசனம் போட்டு பல கோடிக்கு பணத்தை விட்டு பல கோடிக்கு மருந்து விட்டு வச்சிருக்காரு. இப்படி பல்வேறு பேர்கள் ஆயுர்வேத முறைப்படி மருந்து செஞ்சு பல்வேறு கோடிகளுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கோ கிராமங்களில் அங்கங்கே 10க்கும் 100க்கும் 50க்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாரம்பரிய வைத்தியர்களை, சுக்குமிளகு விட்டு கிடைக்கிற இந்த பாரம்பரிய வைத்தியர்களை ஒடுக்குவதற்கு கார்ப்பரேட் கம்பெனி முதல் BSMS டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் DSM, அதாவது டிப்ளமோ இன் சித்தா மெடிசன் என்று ஒன்றை உருவாக்கி 1 இயர் கோர்ஸாக அதை ஆரம்பித்தார்கள். அந்த பரீட்சையில் நாங்கள் எல்லா பாரம்பரிய வைத்தியர்களும் போய் எழுதி கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் நாங்கள் பாஸ் ஆன எங்களுக்கு ஒரு சான்று கொடுத்தாங்க. அந்த சான்றில் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டேன்னு சொன்னால், இந்த சான்றை இவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி எங்களுக்கு ஒரு சான்றை கொடுத்தாங்க. இந்த சான்றை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த சான்றை கொடுத்து 10 வருஷம் நாங்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் போலி இல்லை, எங்களால் முடிந்த அளவுக்கு பச்சிலைகளை மூலிகளை வைத்து வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எங்களை போலிகள் என்று எங்களை முத்திரை குத்தி கேவலப்படுத்தாதீர்கள். நாங்கள் கேவலப்பட்டால் இந்த தமிழ்நாடே கேவலப்பட்டதுக்கு அர்த்தம். காரணம், ஆதி வைத்தியம் தமிழ் வைத்தியம், நாங்கள் தான் மரபு வைத்தியம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மத்திய அரசு சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஆனா கொடுக்குறோம்னு சொல்றாங்களே.